அணில் குஞ்சு அணில் குஞ்சு அறிவில்லை மிஸ்டர் மோடின்னு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுறேன். இதுதான் அரசியல் நாகரிகமா? சிங்கம் வேட்டைக்கு போவானா? வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா, மற்ற நேரத்துல சாப்பிட்டு போய் தூங்கிடுவான். ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்ட் விடுறாரு. அவருக்கு வந்து டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாரு, ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் கிடையாது. ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அவன் தான் தலைவன். ஸோ வீரனும் இவர் தான், தலைவனும் இவர் தான் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கன்னு சும்மா இந்த அரசியல் பேச்சுக்கெல்லாம் பயப்படாமல் அழட்டிக்காமல் சிரித்துக்காமல் சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி நம்ம தளபதி மாதிரி தான் இதுக்கப்புறமும் இருப்போம் அப்படின்றது நம்ம காட்டுவோம். என்னன்பா கதற சத்தம்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்கணும்னு தான் தோணுது. பிகாஸ் மதுரை மாநாட்டில் ஒரு மனுஷன் பேசுனது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து கத்திட்டு இருக்காங்க. அது யார் யார் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கான ரியாக்ஷன் வீடியோவாக இருக்க போகுது. ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து ரியாக்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரம்மி நாயகன். அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதனுடன் தவறில்லை. நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா? என்ன தவறுன்னு கேக்குறீங்க? இன்னைக்கு சொல்லி பாருங்க. புரட்சித்திரை அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்கள். சொல்லி பாருங்களேன். சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா வந்து தூங்கிருமா? இது வந்து துப்பாக்கி படம் அந்த டைமில் நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து நம்ம விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கை கட்டி நின்று ஒரு ரிக்வெஸ்ட்ன்றது கேட்பாரு இந்த படம் ரிலீஸ் அந்த ரீசன்னால. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைன், ஒரு 4 வாரத்தை டைம் டு லீட் 3 வாரத்தை, இந்த 3 வாரத்தைக்காக அந்த படத்துக்கு எத்தனை பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லி அவங்களுக்கு தெரிய வேணும். அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் அன்னைக்கு சவாலா மிஸ் ஜெயலலிதா அவர்களே என் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாருங்களா? அப்படி சொல்லியிருந்தா சும்மா தான் விட்டுருப்பாங்களா அப்படின்றது யோசிச்சு பார்க்கணும். இது ஒரு காமன் சென்ஸ். இஸ் ஆல்சோ பீன் அ ஆக்டர். இப்படி பேசுறது எனக்கு புரியல. ஏன்னா அந்த சினிமா இதுலேருந்து தான் இவர் வந்திருக்காரு அப்படின்னும் போது கொஞ்சமாச்சும் அந்த அறிவு கொஞ்சம் இருக்கணும் இல்லைங்களா? எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, அவராக இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படின்றது யோசிச்சாலே அதுக்கான இது சொல்யூஷன் கிடைக்கும் போது இந்த நம்ம ரம்மி நாயகன் பேசுறதே தவறு. அங்க வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரையும் தாய் மாமன் அப்படின்றார். அவர் வந்து மாமா அங்கிள் கூப்பிடுவார். நீங்க என்ன கூப்பிடுங்க, அங்கிள் கூப்பிடுங்க, தாத்தான்னு கூப்பிடுங்க, என்ன வேணா கூட கவலைப்படல. ஆனால் தரம் என்று ஒன்று இருக்கிறது. இவருக்கெல்லாம் மக்கள் மேல உண்மையா அந்த பாசம், அன்பு, அந்த பற்று இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரம்மியை போய் எங்க காசு வாங்கி காசு கொடுத்தாங்கன்றதுக்காக அங்கே போய் கத்திட்டு இருந்தாரு, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ரம்மி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ அன்பு பாசம் மக்கள் மேலே இருந்துச்சு அப்படின்னா இல்லை வேணாங்க நான் பண்ண மாட்டேன், எவ்வளோதான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் இந்த மாதிரி கேம்ஸ்க்கெலாம் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. இப்போ இந்த வீடியோ பேசுகிறனாருனா எவ்வளோ வாங்கிட்டு வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி யோசிக்க தான் தோணுது. இது எதுக்காக சொல்றேன்னா, தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன், இல்லைன்னா அவரை பற்றி நான் பேச மாட்டேன். ஸோ 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட பேர் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. மோஸ்ட்லி நீங்கள் பழைய படத்துலாம் பார்த்துருப்பீங்க. அறிவில்லை அங்கிள்ங்கிற புலவர், அறிவில்லை மிஸ்டர் மோடின்னு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுறேன். இதுதான் அரசியல் நாகரிகமா? இங்கே பல பேர் வந்து அந்த அங்கிள் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் அங்கிளே ரியாக்ட் பண்ணியிருப்பாரு அதுக்கு. ஸோ இது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் மத்தியில் தன்னை வந்து ஒரு அப்பாவா ஒரு பேர் வச்சு அவங்க அப்பா கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக எல்லாரும் முன்னாடியும் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாரு. அதை வந்து நம்பி பல பேர் வந்து அப்பா தான் அப்படின்ற மாதிரி நம்பினாங்க. ஸோ அதை உடைக்கிற மாதிரி தான் நம்ம தலைவர் விஜய் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் அப்படின்ற ஒரு பேரை வச்சு இன்னைக்கு அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே அங்கிள் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு அந்த ஒரு நாள் ஒரு மாநாடே போதும் நம்ம தளபதிக்கு. ஆனால் அங்கிள் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல இடத்துல ஒரு வீடியோவாக இருக்கட்டும், ஒரு இடத்துல மாநாடாக இருக்கட்டும், ஒரு ஸ்டேஜில் பேசும்போதாக இருக்கட்டும், தன்னை வந்து அப்பா 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 அப்பான்னு ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அது மக்கள் முன்னாடி அப்பாவை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட நம்ம பார்க்கலாம். அதை வந்து உடைக்கிற விதமாக தான்
நம்ம தலைவர் வந்து அப்பா அங்கிள் 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 அப்படின்னு சொல்லி அதை எல்லார் மைண்ட்லையும் ஃபிக்ஸ் பண்ணி எல்லார் மைண்ட்லையும் ரெடி பண்ணிட்டாரு. இன்னைக்கு பல நியூஸ் சேனல்ஸில் பல மக்களால் அங்கிள்னு சொல்கிறதுக்கான காரணம் அது வந்து அப்பான்றதை உடைச்சி அவர் வந்து அப்பா இல்லை அங்கிள் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்றது தான். இஸ் ஆல்ரெடி மிஷன் இஸ் பாஸ்ட் மேன். யாருக்கு வாக்கு போடுறீங்க? கவர்ச்சிக்காக வாக்கு போடுறீங்களா? கள்ளச்சாரம் விற்கிறவனுக்கும் கோர்ட் இருக்கும், டெண்டர் இருக்கும். தயவு செய்து என்னுடைய அன்பு மக்களே, இவரே உண்மையை சொல்லிட்டாரு. கள்ளசாரை காய்ச்சிறவங்களுக்கும் கள்ளத்தனம் பண்ணுறவங்களுக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க அப்படின்றது. இன்ஃபேக்ட் இவருக்கு யாருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன்னு நினச்சிட்டு பேசுகிறாரோ அவங்களுக்கே அகெயின்ஸ்டாக இவர் பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே நான் இவரை பற்றியோ இல்லை இந்த வீடியோத்துக்கு பற்றியோ பேசி நோ யூஸ். மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா 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 அவருக்கு வந்து டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாரு. ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் கிடையாது. இது வந்து டிவிகே விஜய்க்கும் நானும் ஆர்டிஸ்ட் தான்ப்பா, யாரா இருந்தாலும் ஒண்ணுதான். எம்ஜிஆர் சார் ஒரு ஆர்டிஸ்ட் தான், ஜெயலலிதா மேம் ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆனா முழுக்க முழுக்க அவங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சும்மா ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அவங்களோட இருக்கிற கிரேஸை யூஸ் பண்ணிட்டு அவங்கள நம்பி வந்தவங்க ரோட்ல நிக்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு உங்க பின்னால வரவங்க நீங்க ரோட்ல நிக்க வைக்கிறதுக்கு? தளபதி வந்து சீரியஸ் பாலிடிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த விதத்தில் இவங்க சொல்கிறாங்க அப்படின்றது தெரியல. பாலிடிக்ஸ்க்கு வந்து ஒரு சில வருஷம், அதாவது ஒரு 2 வருஷம் கிட்ட ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 வருஷத்தில் வந்து தலைவர் வந்து எல்லா ஊருக்கும் போய் பேசி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் ஓட்டு வாங்கி அவர் ஜெயிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜெயிச்சு சிஎம்மாக இருந்தாருன்னா அப்போ அவர் எதுவும் பண்ணல, அவர் எதுவும் கேட்கல, எந்த பிரச்சனைக்கும் வரல, ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஸியாக இருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்குவேன். ஆனால் ஜெயிச்சிருக்கிறவங்களே, அதாவது நம்ம ஸ்டாலின் அங்கிளாக இருக்கட்டும், அவங்க கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், ஜெயிச்சவங்க அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற பல பிரச்சனைக்கு முன்னாடி வர மாட்டாங்க, குரல் கொடுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்படி சிஎம்ஆரையே பண்ண முடியாத ஒன்று எதிர்க்கிற கட்சி, அதாவது எதிர்கட்சி நம்ம தலைவர் அவங்க பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கல்ல, அப்போவே அவர் ஜெயிச்சிட்டார் உங்கள் மனசெல்லாம். ஆல்ரெடி வான் மினி ஹார்ட்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்களே எதிர்க்கிறீங்களே, உங்கள் எல்லாரையோட பயத்தை அவர் உண்டாக்கியிருக்காரு அப்படின்னா ஆல்ரெடி இஸ் அ வின்னர். ஸோ சிம்பிளாக லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா திஸ் இஸ் வாட் இட் இஸ். நீங்கள் அவர் மேலே இருக்கிற பயத்தினால மட்டும்தான் கதறிட்டு இருக்கீங்களே. அடுத்ததாக நம்ம ஸ்டாலின் அங்கிள் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல. ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினச்சிக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினச்சிக்கிட்டு சவுண்டு விடுறாரு. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து அவன் செயல்படுத்திட்டு வரோம். அனைவருக்குமான நல்லாட்சி நடத்திட்டு வரோம். ஐயா இல்லை அங்கிள், சாரி அங்கிள். அவர் வந்து தன்னை வந்து எம்ஜிஆராகவும் இல்லை ஜெயலலிதா அம்மாவாகவும் நினைச்சிட்டுலாம் அவர் பேசல. ஹீ நோ இஸ் விஜய். அவர் விஜயா பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அங்கிள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அங்கிள், அவர் வந்து அவங்களுக்கு பின்பற்றி அவங்க எப்படி ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு பேசிக் லைனாக நம்ம தளபதி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. பட் ஹீ பர்ஃபெக்ட்லி நோ ஹிம் ஹூ ஹீஸ் அண்ட் அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் மேலே பயம் இருக்கோ அதையும் நீங்கள் இந்த இடத்துல உடைக்கிறீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அவரை பற்றி பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் பேசிகிட்டு இருக்கிறது அவரை பற்றி தான். கடைசியில் ஒரு ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னால, அது வேற யாரும் இல்லை, நம்ம சீமான் அண்ணன் தான். என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 டே அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும்போது தலைவிதின்னு கேட்குது. அப்படி ஆனால் உங்களுக்கு தப்பாக தான் கேட்கல, கரெக்டாக தான் கேட்குது. தளபதி அப்படின்னு ஏன் கத்துறாங்க அப்படின்னா, உங்ககிட்டலாம் மாட்டின்னு இருக்கிறது அவங்க தலைவிதி, எதுக்கு மாற்றம் தான் எங்கள் தளபதி அப்படின்றது தான் அவங்க கத்தி சொல்கிறாங்க. அது உங்க காது கரெக்டாக தான் கேட்குது. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் தப்பாக இருக்கு. அண்ணே சரா எதுக்குடா வந்திய டிவிக்க டேய் டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. அணில் குஞ்சு அண்ணே திரும்பி உங்கள் காதில் தப்பாகவே கேட்குது. டிவிக்கே அப்படின்னு கேட்கறது சொல்கிறது உங்களுக்கு டிவிக்க அப்படின்னு கேட்குதுல்ல. டீ வைக்க இல்லை, உங்களுக்கெல்லாம் தீ வைக்க. உங்களை மாதிரி ஆளுங்க
இதுக்கு முன்னாடி எப்படி பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும், இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரியும். தம்பின்னு உங்கள் அட்டென்ஷனுக்காக உங்கள் பேர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக நீங்கள் கதறிட்டு வந்ததும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ உங்களுக்கு எதிர்கட்சியாக அவர் வந்துட்டாரு அப்படின்னோடனே அந்த பயத்தினால நீங்கள் கதறிட்டு இருக்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அணிலே ஓரமா போய் விளையாட அணிலே ஊருக்க வராத அணிலே ஒரு மானை, ஒரு காட்டெருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை, அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? இவருக்கு இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியல அது வந்து அணில் கட்சி அப்படின்னு சொல்லி. இப்போ கட்சி ஆரம்பித்து இப்போ தனியாக நிற்கிறாரு, இப்போ அவர் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கப்புறமா இவருக்கு அது ஒரு அணில் கட்சியாக தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் தம்பி வந்தால் நல்லது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ வந்து ஏன் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின்ஸ்டாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி சார் வந்தப்பையும் அவர் வரக்கூடாது, அவர் மராட்டி அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அஜித் சார் வந்து அவர் வந்து கேரளாக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தளபதியை வந்து வேறு மொழிக்காரர், அந்த வேறு நாட்டுக்காரர் அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்றதுனால என்ன சொல்கிறது அப்படின்றது தெரியல. அவர் எப்படி எதிர்க்கிறது அப்படின்றது தெரியாமல் ஏதோ ஒன்று அணிலும் சொல்லி ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அதை வச்சு யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணி இருக்கிறாரு. அகெயின் அதுக்கு முன்னாடி அரசியல் வரதுக்கு முன்னாடி எப்படின்றது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றதும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். அது ஏன் வைத்தறிச்சலில் பேசுகிறாரு அப்படின்றது தெரியலங்க. ஒரு சிங்கம் வந்து இன்னொரு சிங்கத்தை வேட்டையாடினா, இல்லை அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான அனிமலை வேட்டையாடினா தான் அதுக்கு ஒரு மரியாதை. அது வந்து இந்த போகிற வர எலியை கிளியை தான் வேட்டையாடினா அதுக்கே அது ஒரு அந்த அசிங்கம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தலைவர் இஸ் வெரி கிளியர். அவர் வந்து எந்த அளவுக்கு கிளியராக இருக்காரு அப்படின்னா, அவர் எனிமி யார், அவர் ஆப்போனண்ட் யார் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அவங்க 2 பேரை மட்டும்தான் எதிர்த்து ஒவ்வொரு மீடியிலையும் பேசிகிட்டு இருக்காரு, ஒவ்வொரு இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆல்ரெடி இப்போ மதுரை மாநாட்டில் சொல்லியிருப்பார், உயிர் இல்லாததை அதோட சின்ன மிருகத்தெல்லாம் வேட்டையாட மாட்டார் அப்படின்னு சொல்லி. அது வந்து இங்கேயும் பொருந்தும். அவர் வந்து இஸ் கிளியர்லி நோ ஹூ இஸ் இஸ் எனிமி. அவர் கரெக்டாக அவர் குறிப்பை வச்சு அடிச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி சீமான் அண்ணன் பேசுகிறதா இருக்கட்டும், கமல் சார் பேசுகிறதா இருக்கட்டும், ரோஜா மேடம் பேசுகிறதா இருக்கட்டும், சரத்குமார் சார் பேசுகிறதா இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களை பேசுகிறதா இருக்கட்டும், இன்னும் பல பேர் பேசிகிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் தலைக்கு கேட்டுக்காமல் இக்னோர் பண்ணிவிட்டு இஸ் வெரி கிளியர். அவர் பேசுகிறது 2 பேர் பற்றி தான். ஒருத்தவங்க பிஎம், இன்னொருத்தவங்க சிஎம். ஒருத்தவங்க நம்ம நாட்டை ஆள்றவங்க, அதாவது இந்தியாவை ஆள்றவங்க, இன்னொருத்தவங்க தமிழ்நாட்டை ஆள்றவங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் எதிரி அப்படின்றத கிளியராக மைண்டில் வச்சுட்டு அவங்க 2 பேரையும் மட்டும் எதிர்த்துட்டு ப்ராப்பரான ஒரு அரசியல், டிஃப்ரெண்ட்டான ஒரு அரசியல், இந்த மாதிரி அல்லு சில்லு பயோஸ்கோப்புக்கெலாம் பயப்படாமல் அழட்டிக்காமல் நண்பன் அந்த சுற்றி இருக்கிற அவருடைய நண்பர்கள், நண்பிகள், தொண்டர்களை மட்டும் நம்பி போராடிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்னு மட்டும் நம்புவோம். இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிட்டு சுற்றுற அல்லு சில்லுக்கெல்லாம் பயப்படாமல் நம்ம தளபதி மாஸ் என்ன அப்படின்றத வந்து நாம் இப்போ சும்மா சைலண்ட்டாக இருந்துட்டு 2026 எலெக்ஷன் டைமில் அவங்களுக்கு அந்த பயோஸ்கோப்பு அதெல்லாம் நாம் திரும்பி காட்ட வேண்டிய நேரம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த அல்லு சில்லு பயோஸ்கோப்லாம் பார்த்து பயப்படாமல் அழட்டிக்காமல் நம்ம என்ன பண்ணுமோ அதுக்கு மட்டும் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி வெரி கிளியராக இஸ் டூயிங் இஸ் ஒர்க். அண்ட் தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், தளபதியோட தொண்டர்களாக இருக்கட்டும், நண்பிகளாக இருக்கட்டும், எல்லாருமே அதே அளவுக்கு மெச்சூர்டாக இதுக்கப்புறமும் இது வரைக்கும் நடந்தது மாதிரியே இதுக்கப்புறமும் நடந்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வெற்றி நிச்சயம்.